நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து புறப்படும் 32 விமானங்களின் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிற இடங்களிலிருந்து சென்னை வரும் 33 விமானங்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நேற்று இரவு 8 மணி முதல் தற்போது வரை 65 விமானங்களின் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான மோதலால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் 65 இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய 32 விமானங்களின் சேவையும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மொய்தீன், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். இந்தியா முழுவதும் இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் பைலட்டுகளுக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 12 மணி நேரத்தில் தற்போது வரை சுமார் 65 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் காலை 8 மணிக்கு மேல் விமானங்கள் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட இருப்பதாக நேற்று இரவு 8 மணியில் இருந்து இன்று காலை 8 மணி வரையிலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி, மும்பை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், அந்தமான், கவுதாக்கி, பெங்களூரு, விசாகப்பட்டினம், கொச்சி, கோவை மற்றும் இந்தோனேசியா, இலங்கை உள்ளிட்ட 32 விமானங்கள் செல்ல வேண்டிய புறப்பாடு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு, கொச்சி, புவனேஸ்வர், ராய்ப்பூர், இந்தூர், பூனே, கோவை உள்ளிட்ட 33 இடங்களில் இருந்து சென்னைக்கு வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த 12 மணி நேரத்தில் 65 விமான சேவைகள் சென்னை விமான நிலையத்தில் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மொய்தீன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.